இட்டாருக்கு இட்டபடி ஈசனார் போட்டபடி. ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் குருவே சரணம், குருவே போற்றி, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். போன மேட்ச் நம்ம சொன்ன மாதிரியே அர்ஜென்டினா அணி கடைசி நேரத்தில் வின் பண்ணாங்க. நமக்கு ஒரு வெற்றியாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது நடக்கக்கூடிய தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வெர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்குது. இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு ப்ரிடிஷன் ரொம்ப ஒரு கஷ்டம்தான். ஏன்னா டக்குன்னு கடைசி நேரத்தில் கேப்டனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு என்ன வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு. ஃபிஃபா 2026 தேர்ட் பிளே ஆஃப். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில் அன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச் மியாமி ஸ்டேடியத்தில் பிற்பகல், அதாவது மாலை 5 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் பிரான்ஸ் அணியின் கேப்டனாக கிலியான் எம்பாப்பே அவர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக டிக்லான் ரைஸ் அவர்களையும் கேப்டனாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூரன் நட்சத்திரம், பஞ்சமி திதி, பவம் கரணம், முழு சித்த யோகத்தில் பிற்பகல் 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. நம்ம கணிப்புக்கு யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற கணிப்பை எடுத்து கொண்டு போகிறதே ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஏறக்குறைய இது ஒரு நல்ல ஒரு 2 சைட் ட்ரேடாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனல் மேட்சை விட இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இருக்குது. சரிங்களா? வெற்றி விகித அமைப்புங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய கணிப்பில் ஒரு 0.5% இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் நாளை ஃபைனல் மேட்ச் ப்ரிடிக்ஷனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.